என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று உன்னை தேடி உன் முன்னால் நான் நிற்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒரு அதிர்ஷ்ட செய்தியோடு நான் வந்திருக்கிறேன். உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாளைய விடியல் தேய்பிறை பஞ்சமியினுடைய விடியல் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் விடியல். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருவதை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால், நாளைய தேய்பிறை பஞ்சமியினுடைய விடியல் எதற்கானது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் போல உன்னுடையதாக மாற்றிவிட நீ எந்த நாளும் தயாராக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நான் வருவதை நான் நிச்சயமாக உனக்கு காண்பித்து கொடுக்க வருகின்றேன். இனி நடந்து முடிந்ததை எல்லாமும் நினைத்து வியக்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி என் குழந்தை நீ எப்பொழுதும் சந்தோஷப்படு. உன்னோடு தான் நான் இருக்கிறேன் என்பது இனி எப்பொழுதும் உனக்கு நான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உனக்கென்று நான் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் நீ உன்னை யார் என்று நிச்சயமாக அடையாளம் கண்டு கொள்வாய். உன்னை யார் என்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. உடனிருக்கும் நேரமும் உன்னை தேடி வரும் இந்த மாற்றமும் இனி உன்னை சுற்றி வந்து உனக்குள்ளேயே உன்னை நிறுத்தப் போகிறது. உனக்கே என்று ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதுமே நினைத்தது போல உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக கொடுக்கவில்லையோ என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்காது. உனக்கு கொடுக்க நினைக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் சரிவர என்றுமே இந்த வாழ்க்கையில் உன் முன்னால் கொடுக்காமல் சென்றது கிடையாது. காலம் தாமதமாக உனக்கு கிடைத்திருந்தாலும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் தரமானதாகவே உன் வாழ்க்கையை உன்னை தேடி வந்திருக்கிறது என்பது உண்மை. முழுக்க முழுக்க உன்னை தேடி ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை சுற்றி வந்து உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. இனி உனக்காக நான் என்ன நினைக்கிறேனோ, உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் என்ன கொடுக்க விளைகிறேனோ அவை ஒவ்வொன்றையும் உனக்கு நான் சரியாக கொடுக்கும் வரை உன்னை விட்டு வேறெங்கும் நான் செல்வது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை விட்டு வேறெங்கும் நான் நிச்சயமாக செல்ல துணிவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சமி நாளில் என் பிள்ளை என்னை நீ தேடிக்கொண்டிருப்பாய் என்பது நான் அறிந்த உண்மை அல்லவா? என்னை தேடி என் பிள்ளை நிச்சயமாக நீ அதிகமான கலக்கம் கொண்டிருப்பாய் என்பது நான் அறிந்த உண்மை அல்லவா? இனி ஒவ்வொரு நாளும் உன்னிடத்தில் நின்று நான் பேசும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையின் உண்மையான உணர்வுகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. உடனிருப்பதும் உன்னை தேடி வருவதும் உன்னை சுற்றி வருவதும் என்று ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழும் நாட்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுக்கும். இந்த தாயின் அன்பும் உனக்கான விஷயங்களை ஒவ்வொன்றையும் சரியாக உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது.
என்றும் எதிலும் உன் விருப்பங்கள் எல்லாமும் உன்னை தேடி வரும் இந்த காலம் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உடனிருக்கும் இந்த நேரம் மட்டும் இனி எப்பொழுதும் எந்த நிலையிலும் உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உன்னை உருவாக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தொடரும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உடனிருந்து நான் உன்னை கை தூக்கிவிட நினைக்கும் இந்த நேரம் எல்லா மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. எல்லா நேரத்திலும் நான் உடனிருந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுப்பதை நீ மறந்து விடாதே. நல்லது என்றும் என் பிள்ளையோடு இனி எப்பொழுதும் என் பிள்ளைக்கான மன வலிமையோடு என் பிள்ளை கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களோடும் சரியாகவே நடக்க வேண்டும். தேய்பிறை பஞ்சமியில் இந்த தாயானவள் உன்னை தேடி வருகிறாள் என்ற ஒரு வாக்குறுதி முதல் நாளிலேயே உனக்கு கிடைக்கிறது என்றால் இது ஒன்றும் சர்வசாதாரணமான விஷயமே கிடையாது. அவ்வளவு எளிதில் உனக்கு நடக்கின்ற விஷயமே இது கிடையாது. உன்னை சுற்றி தெய்வத்தினுடைய அன்பு ஏதோ ஒரு வகையில் உனக்கு நிலையாக கிடைத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நிலையில் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய உண்மைகளும் நம்பிக்கைகளும் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதில் இனி எப்பொழுதும் நீ விரும்புகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதை நாம் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம், நல்ல விஷயங்களை நாம் உருவாக்கும் இந்த நேரம், இனி எந்த நாளும் என் பிள்ளையினுடைய விருப்பங்கள் எல்லாமும் என் பிள்ளைக்கென சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என் பிள்ளை சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலுமே ஒரு காரணம் இருந்தது. என் பிள்ளையோடு இருந்தவர்கள், என் பிள்ளையோடு பழகியவர்கள், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சொல்லியவர்கள், ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைக்கு சுற்றி இருந்து வேதனைகளையும் சோதனைகளையும் முழுமையாக கொடுத்தவர்கள் என்று ஒவ்வொருவரும் நீ என்னவாக போகிறாய் என்று நினைத்தார்களோ அதுவாகத்தான் இந்த வாழ்க்கையை நீ மாற்றிக்கொண்டிருக்கிறாய். அதாவது நீ நல்ல நிலைமைக்கு வந்துவிட மாட்டாய் என்பதுதான் அவர்களினுடைய முழுமையான எண்ணமாக இருந்தது. அதை நீ சரியாகவே உன் வாழ்க்கையிலும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய். மற்றவர்களினுடைய வார்த்தைகளையும் மற்றவர்களினுடைய பேச்சுக்களையும் நீ தேவையில்லாமல் உனதாக்கிக் கொள்கிறாய். அவர்கள் சொன்னது போல நடக்காது என்ற ஒரு மனநிலைமைக்கு நீயாகவே வந்து விடுகிறாய். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளாமலும் இவை ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள்ளாமலும் தேவையில்லாமல் இதையாவது யோசித்து கொண்டு நீ கலங்கிக் கொண்டிருப்பதும் எந்த வகையிலும் நியாயமாகாதல்லவா? உனக்கு நான் எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றாக சரியாக நடத்தி கொடுக்க வருவேன் என்ற ஒரு வாக்குறுதி உன் மனதிற்குள் எப்பொழுதும் சரியாக நின்று விட்டது என்றால் இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை நீ எளிமையாக என்னவென்று பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. நல்லதொரு தெளிவோடு எதையும் என் பிள்ளை நீ பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து விடுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இனி எந்த நாளிலும் நம்மை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பதை எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை தனக்கானது என்று நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம்
இனி உன்னை சுற்றி இந்த தாய் சொல்லும் வார்த்தைகளை கேட்டால் அவர்கள் நினைத்ததற்கு எதிர்மறையாக உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் மாற்ற முடியும். உனக்குள் ஒரு தைரியம் பிறக்கும். உனக்குள் உன்னை தேடி ஒரு நிம்மதி பிறக்கும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்தது போக இனி உனக்காக நான் எல்லாவற்றையும் முன்னின்று நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். சரிவர நீ உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நிம்மதியோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளைக்கென நான் எப்பொழுதும் போல சில உண்மைகளை சொல்லும் பொழுது உன்னை சுற்றி இருக்கும் பல தீமைகள் நிறைந்த விஷயங்களையும் உனக்கு நான் என்னவென்று எடுத்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் தீமையான பல எண்ணங்களை உனக்கு என்னவென்று நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய சில விஷயங்களை நீ முழுக்க நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையின் விதிவசத்தால் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்க துணிந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்குள் இருக்கும் அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்கிறாய் என்பதனை உணர்ந்து விட்டால் அது போதும். வேறு எதையுமே எண்ணி என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய். உன்னை எப்பொழுதும் நன்மைகளோடு வழிநடத்தவும் நல்ல எண்ணங்களோடு உனக்கு ஒவ்வொன்றையும் சரி செய்து கொடுக்கவும் நான் இருக்கிறேன் எனும் பொழுது இனி எந்த ஒரு கஷ்டமும் உன்னை தொடராது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் எல்லா தெளிவுகளிலும் நீ உன்னை நம்பிக்கையோடு என்னவென்று வாழ்ந்து காட்டிவிட்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது இனி உனக்கே என்று எல்லாமும் சரியாக நடக்கும். இந்த நேரம் ஒட்டு மொத்தமான விஷயங்களும் உன்னை தொடரும். இந்த காலம் இனி அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க உணர்ந்து கொள். யாரையும் நம்பி எந்த பலனும் கிடையாது. யாரை பற்றியும் யோசித்து எந்த ஒரு பலனும் நமக்கு கிடையாது. நமக்கான விஷயங்களை நாம் முழுக்க சரியாக புரிந்து கொள்வதுதான். நமக்கான தேவைகளை இந்த வாழ்க்கையில் என்னவென்று நாம் தெரிந்து கொள்வதுதான் வாழ்க்கை. நாம் எதையோ சிந்தித்து எதையோ நினைத்து இனி கலங்குவதை எல்லாமும் ஒருபோதும் நம் வேலையாக நாம் வைத்து கொண்டிருக்காமல் நமக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சரியாக எல்லா விஷயங்களையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. முன்னின்று இந்த தேவைகளை எல்லாமும் நான் உனக்கு சொல்ல வருவதற்கு காரணங்கள் அத்தனையும் உன்னை தேடி வந்து நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடனிருக்கும் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை எப்பொழுதும் போல நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பதிலிருந்து அத்தனை விஷயங்களும் உனக்குரிய உண்மைகளோடு உன்னை தேடி வருவதை நீ எப்பொழுதும் போல உணர்ந்து விடுவாய். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் வருவதை நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளிலும் நாம் விரும்புகின்ற இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் ஒவ்வொன்றாக புரிந்து நடந்து கொள். உன்னை சுற்றித்தான் எல்லாமும் நடக்கும். உன்னை தேடித்தான் எல்லா விஷயங்களும் வரும்.
ஏனென்றால் உனக்குத்தானே தெய்வத்தின் துணை இருக்கிறது. உனக்குத்தானே தெய்வத்தினுடைய அன்பு முழுமையாக கிடைக்கிறது. அப்படியானால் பிரச்சனைகள் என்பது முழுக்க முழுக்க உன்னை தேடித்தான் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்காதே. முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உன்னைத்தான் தொடரும் என்பதனை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நான் நின்று சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து நடக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் நீ எப்பொழுதும் கவனமாக ஏற்று நடக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் என் பிள்ளை, நீ நினைத்ததை எல்லாமும் ஓரம் கட்டிவிட்டு மற்ற விஷயங்களை பற்றி நீ யோசிக்க தொடங்கி இருப்பது உண்மை என்றால், கொஞ்சம் கொஞ்சமாக பல நிலைகளிலும் நீ உன்னை இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் அதற்கு அர்த்தம். நம் மனதில் எப்பொழுதும் மாற்றங்கள் வரக்கூடாது. அதாவது எது வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதன் மீது எந்த மாற்றங்களும் எப்பொழுதும் நமக்கு வரக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் எப்பொழுதுமே நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை என்னவென்று தேடிக்கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒட்டுமொத்த விஷயங்களோடு உன்னை என்னவென்று உருவாக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லது நான் உனக்கு சொல்வது என்று இனிமேலும் என் பிள்ளை பதறிக்கொண்டிருக்காதே. நான் சொல்ல நினைத்ததை உனக்கு சரியாக நான் சொல்லிவிட்டேன். நான் கொண்டு வந்த விஷயங்களை எல்லாமும் சரியாக உனக்கு நான் கொண்டு வந்து விட்டேன். இனி உன் முன்னால் நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருப்பதில் இனி உனக்கு நடக்கும் எல்லாமும் உன்னை தேடி தொடரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டியும் நல்ல சிந்தனைகள் வேண்டியும் நாம் நமக்குள் கொண்டு வந்து சேர்க்கின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த சந்தர்ப்பங்களும் எந்த சூழ்நிலைகளும் நம்மை காயப்படுத்தினாலும் அந்த நேரத்தில் தெய்வம் உன்னை தேடி வரும் பொழுது மனது கொஞ்சம் ஆசுவாசப்படும். இந்த மனது கொஞ்சம் நிம்மதி அடையும். அதுபோலத்தான் உனக்கான நிம்மதியையும் உனக்கான தெளிவையும் உனக்கான புரிதலையும் என்றென்றுமே நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த நேரம் இனி இப்படியே நம் வாழ்க்கையை நாம் விட்டு விடாமல் நமக்கான மகிழ்ச்சியோடு நாம் இதனை எல்லாமும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியாக ஒவ்வொன்றையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் தேடி தேடி நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உடனிருக்கும் இந்த நேரமும் இந்த காலமும் இனி உனக்கென ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். உனக்கென எல்லா வெற்றிகளையும் இந்த வாழ்க்கை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடனிருப்பதில் இனி உன்னை தேடி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கட்டாயமாக புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் வரை இனி எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்வாய். காயங்களை கண்ட மனதிற்கு ஆறுதலான ஒரு விஷயம் இந்த வராகி
உன் இல்லத்தில் இருக்கிறாள் என்பது. இதை நான் நம்புகிறேன். என் பிள்ளை, என்னை தேடுவாய், என்னை கண்டால் நீ மகிழ்ச்சி அடைவாய் என்பதனை நான் நம்புகிறேன். நீயும் அதுபோல உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக எந்த சூழ்நிலையையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன் எண்ணம் போல நீ எப்பொழுதும் தெளிவாக இருந்து எதையும் உணர வேண்டும். தெளிவாக இருந்து எதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எப்படி இருந்தாலும் சரி, இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க ஒவ்வொன்றிலும் நீ உன்னை யார் என்று தெளிவுபடுத்திவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நம்பிக்கையோடு என் பிள்ளைக்கு நான் தேடி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல சரிவர தெரிந்து கொண்டாலே அது போதும். எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எப்பொழுதும் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான வெற்றி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை தொடரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. வராகி தேய்பிறை பஞ்சமியில் உன் வீட்டில் இருப்பதை நான் உனக்கு உறுதிப்படுத்தி விட்டேன். இனி உனக்குள் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். உனக்குள் எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டாயானால் இனி உன்னிடத்தில் நான் இன்று பேசும் எல்லாமுமாக உனக்கு நான் வருவதை நீ எந்த காலத்திலும் என்னவென்று புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் உன்னை தேடி வரும் எந்த ஒரு உண்மைகளையும் நிச்சயமாக நீ கைவிட்டு விடாதே. நாளைய விடியல் தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளக்கூடிய விடியல். உனக்கும் நல்லது நடக்கிறது என்பதனை நீ கண்கூடாக காணப்போகிற விடியல். இனி எப்பொழுதும் உன் தாயை விட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று நீ வருந்தாதே. நான் வந்து விட்டேன், இதை தாண்டி வேறென்ன உனக்கு வேண்டும்? இனி எதையும் நினைத்து நீ வருந்தாதே. உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் சந்தோஷமாக இனி வாழ கற்றுக்கொள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.